ஆபரேஷன் சிந்தூரினுடைய வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் உரையாற்றியிருக்கிறார், பொது மக்களிடத்தில் உரையாற்றிருக்கிறார். அதுவும் பாகிஸ்தான் பார்டர் கிட்ட இருந்து, பிகானியர் என்பது பாகிஸ்தான் பார்டர் கிட்ட இருக்கிறது. இந்த பார்டர்ல இருந்து இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி கொடுத்திருக்கிறார். பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தைன்னு ஒன்று இருந்தா அது பாகிஸ்தானுடைய நம்மளுடைய ஆக்கிரமிப்பு POK என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். அதை பற்றி மட்டும்தான் பேச்சுவார்த்தை இருக்க முடியும். மீத எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. எந்தவித பேச்சுவார்த்தையும் கிடையாது. பாரத தேசம் ஒவ்வொரு முறையும் கூட பாகிஸ்தானை வீழ்த்தி இருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற செய்தியை இன்றைக்கு பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா அண்ணா யூனிவர்சிட்டியில நம்மளுடைய சகோதரிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. அதுல யார் அந்த சார் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. அந்த சார் இன்றைக்கு வரலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு அதே போல அரக்கோணத்தில் நம்மளுடைய சகோதரி திமுகவுடைய நிர்வாகியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதிலேயும் பல சார்கள் இருக்கிறார்கள். அந்த பல சார்கள் யார் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் தமிழக காவல்துறை அந்த வழக்கை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு ஒரு துரோகத்தை இழைக்க பார்க்கிறார்கள். அந்த சகோதரிக்கு நியாயத்தை கொடுப்பதற்கு பதிலாக அந்த சகோதரியை குற்றவாளி போல் நடத்துகின்ற செயலை தமிழக காவல்துறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அந்த சகோதரிக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதனாலதான் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து வழக்கை பதிவு செய்து அந்த சகோதரி கூட நாங்கள் இருக்கின்றோம், இந்த சகோதரி கூட பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, இந்த சகோதரி கூட தேசிய மகளிர் ஆணையம் இருக்கிறது என்பதை நாம் அதுல இருக்கிற சார்கள் யார்? தமிழ்நாட்டில் இப்ப சார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த சார்கள் யார் என்பது தெரியவில்லை. நீங்க சொன்னீங்க டாஸ்மார்க், அதுல தம்பிகள் இன்வால்வ் ஆகி இருக்கிறார்கள். இப்ப சார்களும் தம்பிகளுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சார்கள் ஏன் தமிழக அரசியல் அல்லது திமுகவினுடைய தொடர்பு என்ன என்பதை தமிழக அரசாங்கம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதே போல இந்த தம்பிகள் யார், இந்த தம்பிகளினுடைய தொடர்புகள் என்ன, இந்த தம்பிகள் யாரோட தொடர்புகள் இருக்கிறார், இந்த தம்பிகளினுடைய திமுக குடும்பத்திற்கான நெருக்கம் என்ன, இந்த தம்பிகள் யார் என்பதை திமுக அரசாங்கம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைக்கு தம்பிகளும் சார்களும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையை திமுக அரசாங்கம் கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கு, நம்மளுடைய சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அரக்கோணத்தில் நடந்த எப்படி நம்மளுடைய பொள்ளாச்சியில நடந்த வழக்குல ஒரு அந்த குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கப்பெற்றதோ அதே போல இந்த அரக்கோணம் வழக்கும் CBI இடத்துல ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கூடிய சீக்கிரம் அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும். இந்த வழக்கை உடனடியாக தமிழக அரசாங்கம் CBI இடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.